கதை சொல்ல அண்ணன் இருக்காரு. கதையோட கான்செப்ட் பண்ண கிழக்குவாசி சந்திரன் இருக்காரு. பிளாக் ஷீப்ஸ் கதையாம் கான்சர்ட்டாம் வரும் ஜூன் 30ஆம் தேதி மாலை 6 மணிக்கு. இடம் தமிழ் வர்ச்சுவல் அகாடமி, அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ். For tickets, visit blacksheepindia.com and bookmyshow.com. Black Sheeps இசையும் தமிழும் சுபஸ்ரீ தனிகாச்சலம் ஒருங்கிணைப்பில் காலத்தை வென்ற கண்ணதாசன் பாடல்களை பற்றின ஓர் இசை கலந்துரையாடல். ஜூலை 13 மாலை 5 மணிக்கு. புக் யோர் டிக்கெட்ஸ் ஆன் புக் மை ஷோ. Black Sheep Value OTT இப்போது புத்தம் புது பொலிவுடன் நீங்கள் கேட்ட மாற்றங்களுடன். Black Sheep Value OTT தமிழ் பசங்க கொடுக்கும் கேரண்டி. அனைவருக்கும் Black Sheeps ராஜபார்வையின் அன்பு வணக்கங்கள். இதுவரைக்கும் நீங்க பாடுற ரியாலிட்டி ஷோ, டான்ஸ் ரியாலிட்டி ஷோ, காமெடி ரியாலிட்டி ஷோ, இந்த மாதிரி நிறைய ரியாலிட்டி ஷோஸ் பார்த்திருப்பீங்க. ஆனா கடந்த 20 வருடங்களாக இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ரியாலிட்டி ஷோ நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு தனி திறமையை அங்கீகரிப்பதற்கான நிகழ்ச்சி அல்ல, இது ஒரு குழு திறமையை அங்கீகரிப்பதற்கான நிகழ்ச்சி. அதாவது பேண்டுன்னு சொல்லப்படக்கூடிய இசைக்குழுக்கள்ல, அதுவும் இளம் இசைக்குழுக்கள்ல யார் சிறந்த குழு அப்படின்னு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மகுடம் சூட்ட போற நிகழ்ச்சி தான் இந்த Black Sheeps ராஜபார்வை. அது மட்டும் இல்ல, இந்திய தொலைக்காட்சி மற்றும் டிஜிட்டல் வரலாற்றில் முதல் முறையாக இசைஞானி இளையராஜா அவர்களே நேரடியாக பங்கு பெற போற Black Sheeps ராஜபார்வை. இந்த சீசன் ஃபுல்லா டிராவல் பண்ணதுக்கு பேண்ட்ஸ் எல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கப்பா. பேண்ட் மென்டர்ஸ் வேணும்ல. கரெக்ட். பேண்ட் எல்லாம் வழி நடத்தி செல்றதுக்கு கண்டிப்பா நல்ல மென்டார்ஸ் வேணும். அவங்க எல்லா விதத்திலுமே எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கணும். நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய 2 மென்டார்ஸ் அப்படிதான். அவங்களுடைய இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸாகவும் சரி, பேண்டுக கூட பாடினதாகவும் சரி, அண்ட் நிறைய அன்பிளக்ட் பாடல்கள் பாடி இன்டர்நெட்ல சென்சேஷன் ஆனதாகவும் சரி, எல்லா விதத்திலையுமே they are the right choice அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2 பேர் தான் இங்க வர போறாங்க. அவங்களை கூப்பிடலாமா? So let's welcome our band mentors Srilekha Parthasarathy and Nikhil Matthew. Black Sheeps ராஜபார்வை ஒரு பேண்டுக்கான பேட்டில். அதுல நீங்க அந்த பேண்டுகளுக்கான ஒரு மென்டாரா இருந்து அவங்களுக்கு கமெண்ட் சொல்ல போறீங்க. அதை பத்தி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா ராஜா சாரை மியூசிஷியன்ஸாக இருக்கிற நாங்களே ரொம்ப அடிக்கடி பார்க்க முடியறதில்ல. ஸோ அவருடைய பாடல்கள் கேட்குறதுக்கும் கிடைக்கும், அவரை பார்க்குறதுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கும் ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயமா இருந்தது. ஸோ கேட்ட அடுத்த செகண்டே யோசிக்க கூட இல்லை, எஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ நான் இங்கே இருக்கிறது வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங், ஒரு பெரிய எனக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்னு நான் நினைப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ராஜபார்வை அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில் நானும் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அண்ட் முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியாவில் யாருமே பண்ணதில்லை. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பேண்ட் காம்படிஷன்ன்றது வந்து நல்ல ஒரு முயற்சி. அந்த முயற்சி வந்து Black Sheep வந்து பயங்கர பிரம்மாண்டமான ஒரு விதத்தில் வந்து ராஜபார்வை அப்படின்ற ஒரு மிக பிரம்மாண்டமான ஷோ மூலமாக வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக இது வந்து நிக்கில் உனக்கு மட்டும் கிடையாது, எனக்கும் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். தேங்க்யூ மென்டாஸ், தேங்க்யூ. விக்கி, எஸ், எப்பவுமே ரியாலிட்டி ஷோ அப்படின்னு எடுத்துக்கிட்டா கை தட்டுறதுக்குனே ஒரு 10 பேர் உட்கார வச்சிருப்பாங்க. எஸ். ஆனா நம்மளுடைய இந்த ரியாலிட்டி ஷோல அங்க அமர்ந்திருக்கக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான பீப்புள். எஸ். அவங்க யார் அப்படின்னா இசைஞானி இளையராஜா சாருடைய தீவிர வெறித்தனமான ரசிகர்கள். அண்ட் இந்த நிகழ்ச்சியில வரப்போற எல்லா பெர்ஃபார்மன்ஸஸ்க்கும் வேல்யூவேட் பண்ணி மார்க் போட்டு ஃபைனல் ஊர்லயும் கொண்டு போய் வின் பண்ண வைக்க போறதே இசைஞானியினுடைய ரசிகர் மன்றம் தான். இந்த குரூப்புக்கும் இதுக்கும் சம்மதமே இல்லாம வெல்டிங் கண்ணாடி போட்டே ஒருத்தர் உட்கார்ந்துருக்காப்ல, யார் பாது? ஒவ்வொரு வாரமும் அவர் வந்து ஒவ்வொரு துறை சார்ந்த ரசிகரா தன்னை ரெப்ரசன்டேட்டிவா கொண்டு வந்து இங்க நிறுத்திக்க போறாரு. இன்னைக்கு என்னவா வந்திருக்கீங்க நீங்க? வாகனம் ஓட்டிங்க, ஆட்டோனாலும் சரி, கார்னாலும் வண்டி ஓடும். பெட்ரோல் இல்லாம கூட நான் வந்து வண்டி ஓட்டிருக்கேன். ஆனா ராஜா சார் பாட்டு இல்லாம என் வண்டி ஓடினதே கிடையாது. நீங்க கேட்பீங்க எப்படி பெட்ரோல் இல்லாம வண்டி ஓடும்னு. வண்டி நின்றுட்டே இருந்தாலும் ராஜா சார் பாட்டு ஓடிட்டே தான் இருக்குங்க. ராஜா சார்னால நிறைய பேர் வண்டி ஓடுதுன்னு தெரியும். ஆனா உங்க வண்டியா? எங்க வண்டி அதாவது இசைக்கலைஞர்கள், பாடகர்கள், இந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோலாம் சொல்றாங்களா ஆங்கிலத்தில், அவங்க வண்டியெல்லாம் ஓடுறது ஓகே. ஆனால் எங்கள் வண்டி வந்து முழுமையா இத்தனை வருஷமா எங்களோட பயணத்தில் வந்து இருக்கிறது வந்து சார் தான். சாரை நேராக பார்த்ததில்லை. ஆனால் வந்து இந்த Black Sheeps ராஜபார்வையில் கூட்டு வரீங்கன்னு சொல்லிங்க, சாரை கூப்பிடுங்க, நாங்கள் பார்த்துட்டு கிளம்புற ரொம்ப ஆசையா. கண்டிப்பா வருவாரு. ஸோ இன்னையில இருந்து ஆரம்பிக்கப்பட போற இந்த போட்டியில இறுதி போட்டி வரலையும் வரக்கூடிய அந்த 3 டீமுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்க இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த செட்டுக்கு கண்டிப்பா வரதான் போறாரு. எவ்ரி எபிசோட்ல ராஜா சார் சம்பந்தப்பட்ட, ராஜா சாருடைய மிக தீவிரமான ஃபேனா இருக்க இண்டஸ்ட்ரியை சார்ந்த யாராவது ஒருத்தர் ஸ்பெஷல் கெஸ்டாவும் இந்த ஷோக்குள்ள வந்துகிட்டே இருக்க போறாங்க. அப்படி இன்னைக்கு இந்த லான்ச்சை ரொம்ப பெரிய கிராண்ட் லான்ச் எபிசோடா மாத்துறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம கூட இருக்கார். Who is the special guest? நானும் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டை பத்தி நம்ம சொல்றதை விட இன்னும் பெர்ஃபெக்ட்டா ஒரு ஏவில சொல்ல முடியும் அப்படின்னு நம்புறேன். அந்த ஸ்பெஷல் ஏவி உங்களுக்காக.
இசை ராஜாவின் இளவரசர் ராஜா காட்டிய பாதையில் தன் ரசிகர்களுக்கு இவர் ஊட்டியது இசை போது. ராஜா கைய வச்சா அது ராங்கா போறதில்லை. வெற்றி இவர் பின்னால் வரும் நாய்க்குட்டி, புகழ் இவர் முன்னிற்கும் கைதட்டி. ஜனரஞ்சக இசை ரசிகர்களின் நாயகர், தன் பெயருக்கு ஏற்றாற்போல் இளமையான இசையால் ரசிகர்களை கட்டி போட்டுக் கொண்டிருக்கும் கலைமாமணி யுவன் சங்கர் ராஜா அவர். பொறக்கையில் என்னோடு பிறந்தது வளர்ந்தது பாட்டு, நடக்கையில் என்னோடு நடந்தது கலந்தது வீட்டு, இருக்குது கிட்டார் ட்ரம்ஸ். கோடிக்கணக்கான ரசிகர்களை சம்பாதிச்சிருக்கக்கூடிய ஒரு மனிதர். இன்னைக்கு அவர் உள்ள வந்தோன்னு அந்த பையன் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி அவன் வந்து கத்துறான் இல்லையா. ஒருத்தர் வந்தோடனே அந்த வைப்பு கிடைக்கும், ஒருத்தர் வந்தோடனே அந்த அன்பு கிடைக்கணும். அது யுவன் அவர்கள் வந்தால் எங்களுக்கு கிடைக்குது. எப்படி பிரதர் இது சாத்தியமாயிருக்கு? மியூசிக் தான், இசையால் இணைஞ்சிருக்கோம் எல்லாருமே. அப்பா சொல்லுவாங்க அடிக்கடி. ஸோ அந்த இசையால் இணைஞ்சிருக்கிறதுனால அந்த கெமிஸ்ட்ரி ஆப்வியஸ்லி அது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் பிளெஸ்ட் டு ஹாவ் சச் ஃபேன்ஸ் who love me so much and who keep supporting me இவ்வளோ நாள், you know. So really blessed for that. பிளாக் ஷீப்ஸ் ராஜபார்வை கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு பிறகு வந்து டிவியில் நடக்கக்கூடிய ஒரு பேண்ட் பேட்டில் இது. இதில் முழுவதுமாக ராஜா சார் சாங்ஸ் வச்சு அவங்க போட்டி போட போகிறாங்க. அதை கிராண்ட் லான்ச் இந்த முதல் எபிசோடுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு பேண்ட் கல்ச்சர் வந்து நிறையா வந்துட்டுருக்கு. கல்ச்சர் இஸ் சேஞ்சிங். அது இங்கேயும் நிறையா வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த ப்ரோக்ராமில் வாசிக்கக்கூடிய எல்லா பேண்ட் கலைஞர் அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். சூப்பர். ஸோ யுவன் அவர்களினுடைய, அதாவது இளையராஜா வீட்டின் இளையராஜா யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய வாழ்த்துக்களோட ஆரம்பிக்க போது அவங்களுடைய பயணம். வணக்கண்ணே. தேங்க்ஸ்ண்ணே, நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம்ண்ணே. அப்பாவுக்கு வெறித்தனமான ரசிகர்கள் எண்ணிக்கை ரொம்ப அதிகம். நாங்கள்லாம் ரசிகர்களாகவே அவரை தொடர்ந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வீட்டில் அவரோட செல்லமாக வளர்ந்துக்கிட்டே ஒரு ரசிகனாகவும் ரசிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி ஃபேன் பாய் மூமெண்ட் அப்பா கூட? இல்லை, ஆக்சுவலி நான் வந்து சின்ன வயசில் வந்து அப்பா சாங் அவ்வளோ நான் கேட்க மாட்டேன். ஒளிமொழியில் போடுவாங்க, அப்போ வந்து பார்க்குறதோட தான் சரி. ஒரு நாளைக்கு வந்து ஏதோ ஒரு கம்பெனியோட ப்ரைவேட் ஆல்பம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணேன். சரி, இது நாள் வரையும் அப்பா பண்ணதை கொஞ்சம் நம்ம ரிசர்ச் பண்ணுவோன்னு சொல்லி ஒரு சாங்காக எடுத்து போட்டு கேட்டு நான் அந்த ஆல்பம் பண்ணுறதை மறந்துட்டு இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக்காக இருந்தது. அப்போ தான் அப்பா கிட்ட போய் நிறைய கேட்டேன், இதெல்லாம் எப்படி ரெக்கார்ட் பண்ணீங்க, இது எப்படி பண்ணீங்க, அப்படி பண்ணீங்க. ஸோ ஐ திங்க் இந்த சாங், இது ஒரு நிலா காலம், அந்த சாங், அந்த க்ரூவு, இதெல்லாம் எப்படி அந்த டைமில் நீங்கள் ஜாம் பண்ணீங்களா, இல்லை நீங்கள் நோட்ஸ் கொடுத்தீங்களா, இல்லை எப்படி இது ஒர்க் ஆச்சு, இப்படிலாம் நிறையா கேள்வி கேட்டு ஸோ அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் ஆக்சுவலி அது. சூப்பர். ஸோ ரசிகராக அப்போ நீங்கள் உருவாகி அதுக்கப்புறம் நிறைய கேட்டேன்னீங்க. நீங்கள் ஒரு இசையமைப்பாளராக உருவாகிறதுக்கு அப்பா கொடுத்த ஏதாவது ரொம்ப முக்கியமான டிப், இதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன், அப்படியே வச்சுருக்கேன்? ஒன்றும் இல்லை, ஒரே வேர்டு தான். அதை நீ கம்போஸ் பண்ணுறத அன்போட லவ்வோட நீ கம்போஸ் பண்ண, அது மக்கள்கிட்ட போய் சேரும். நிச்சயமா இந்த ஸ்டார்ட் ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ட்டாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருடைய லைஃப் சேஞ்சிங் ஸ்டார்ட்டாக இந்த மேடை மாறுறதுக்கு உங்களுடைய பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ நீங்கள் உங்களுடைய அரியணையில் அமர்ந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கான இப்போ ஆல் செட் டு ராக் த ஃப்ளோர். இது பிளாக் ஷீப்ஸ் ராஜபார்வை புதுசா பீட் போட்டு பாடி தீர்ப்போம் நம்ம ராஜா பாட்டு. புதுசா என்னதுக்கு பீட் போடுறீங்க? ராஜா சார் தான் பீட் போட்டிருக்காருல்ல? இல்லைங்க, ராஜா சார் போட்ட பீட்டை தான் இங்க வரப்போற பேண்டெல்லாம் புதுசா இன்னைக்கு இருக்க மாடர்ன் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி மாத்தி வாசிக்க போறாங்க. ஆனா அன்பிளக்டா அந்த பாட்டினுடைய ரசத்தை கொஞ்சம் கூட குறைக்காம அதை நமக்கு பிரசன்ட் பண்ண போறது அவங்களோட வேலையா இருக்க போகுது. அதை நான் ஒத்துக்கிறேன். ரெண்டாவது என்ன சொன்னீங்க? பாடி தீர்ப்போம் நம்ம ராஜா பாட்டு. தீராதுமா, தீராது. ராஜா சார் பாட்டு என்னைக்குமே தீர்க்க முடியாது. கரெக்ட். நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பாடி தீர்க்கிறதுக்கு தயாரா இருக்காங்க நம்மளோட பேண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் போயிடலாமா? ஓகே, டன்.